வா பாப்பா. அண்ணே, அம்மா அண்ணி எல்லாம் எங்க? இதோ உள்ள கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, மீனா வந்துட்டா பாருங்க. இதோ வரேன்டா. உட்காரு பாப்பா. ஆதி என்ன பண்றா? குட்டி பொண்ணு என்ன பண்றா? அது என்ன கேக்குற? அவ ஒரே அழுக. அதான் ஆதி தூங்க வச்சுக்கிட்டு இருந்தா. வாடி. என்னம்மா, அங்க இருந்து நானே வந்துட்டேன். இங்க இருந்து உனக்கு அன்னைக்கு கிளம்ப முடியலையா? என்ன பண்றது? உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி எங்க வீட்டுல வேலைக்காரங்களா இல்லையாமா? எல்லா வேலையும் நாங்க தானே பார்க்கணும். ஆமா, சர்வெண்ட் வச்சுக்கலாங்கிற, நீ தான் வேணாங்கிற. இருக்கட்டும்டா, அந்த காலம் மாதிரி எங்க வேலை பார்க்கறோம்? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கும், போதும்டா. நம்ம வீட்டு வேலைகளை நம்மளே பாத்துக்கலாம். இந்த வேலையை பார்க்கலன்னா எல்லா நோயும் வந்து சேர்ந்துரும். என்ன மீனா, ஆதிக்கிட்ட பேசுனியா? என்ன மாதிரி டிசைன்ல வாங்கணும் ஏதாவது சொன்னாலா? குட்டி பாப்பா வந்திருந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்மா. சே, அவ வராதுதான் மனசுக்கு ஏதோ நெருடலா இருக்குமா. அவ மட்டும் வந்திருந்தானா குடும்பமா நம்ம வெளியே போற மாதிரி ஆயிருக்கும். அண்ணே, பாப்பா குட்டியா இருக்கால்லண்ணே, இல்லன்னா வந்திருப்பா. நீ வேற, யாரு உன் தங்கச்சி? எங்க கூட்டாலும் புருஷ முகத்தை தான் பாக்குறா. ரொம்ப மாறிட்டாமா. புருஷன் மேல பாசம் இருக்க வேண்டியதான், அதுக்காக இவ்வளவா? அனி போமா, நேராயிட்டு. சரி, கிளம்பிடலாம். சரி குமாரு, போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வாங்கணும்னு ஒரு பட்ஜெட் போட்டியாப்பா? அத்தை, பொருள் என்னெல்லாம் வாங்கலாம்னு முதல்ல டிசைட் பண்ணியாச்சு. ஆனா விலையை டிசைட் பண்ணல. கடையில போயிட்டு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். அம்மா, பாப்பாக்கு என்னென்ன வாங்க போறீங்க? ஆதி ஏதாவது சொல்லிவிட்டாளா? இல்ல, அவ எதுவும் சொல்லல. நீ போய் நல்ல டிசைன் எடுத்துட்டு வந்தா சொன்னா தவிர அது வேணும் இது வேணும் சொல்லல. ஆனா நீங்க ஏதாவது இது வாங்கணும் அது வாங்கணும் வச்சிருப்பீங்கல்ல, கடையில போயிட்டு மறந்துடக்கூடாதுல்ல. ஒரு தடவை பேசி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நேரம் இல்லல்ல. ஆமா, அதுவும் சரிதான். சொல்லு முத்து, என்னென்ன வாங்கணும்? ஏங்க, அத்தை பெரியவங்க, அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட கேளுங்க. ஏன்ட்ட கேட்டா? முத்து, எனக்காவது அம்மாச்சின்னு ஒரு முறை தான், உனக்கு தான் 2 முறை. மாமன் பொண்டாட்டி, அப்பம் கூட பிறந்த அத்தை, எல்லா உரிமையும் இருக்கு. அதனால என்ன எடுக்கணும் நீ முடிவு பண்ணு. மாமன் பொண்டாட்டியை மட்டும் இருந்தா கூட ஏதாவது சொல்லுவான்னு எதிர்பார்க்கலாம். பிள்ளைக்கு நீ அத்தை இல்லாமா முறைகாரி இல்லாமா என்ன எடுக்கணும்னு நீயும் என் மாவன் மீனா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கோங்க. என்னங்க, செயின் எடுக்கணும், அப்புறம் ஒரு ரிங் எடுக்கலாம், பாப்பாக்கு வளையல் எடுக்கலாம். அண்ணே, தங்கத்திலே கொலுசு எடுப்போண்ணே. சரிம்மா, எடுத்துக்கிடுவோம். அப்புறம் கம்மல் எடுக்கணும்லாங்க. அண்ணே, கொலுசே தங்கத்தில் எடுக்க போற, கமல் டைமண்ட்ல எடுத்துடலாமாண்ணே? அது ஒரு நல்ல மெமரியா இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுக்கறது. அதுவும் சரிதாம்மா. எடுக்கிறது எடுக்கீங்க, நல்ல 3/4 பவுன் 1 பவுன்ல எடுங்க. அப்பதான் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் முதல்ல எங்க மாமா எடுத்து போட்டுதுன்னா அவ போட்டுக்கிடுவா. அத்தை, 1 பவுன் எப்படி போட முடியும்? கமல் கீழே தொங்காட்டோ எல்லாம் தனியா தானே வருமா. பெரிய பிள்ளை ஆனா 2 சேர்ந்து போட்டு கிடப்பாரா. காது குத்தும் போது கொஞ்ச நேரம் போட்டுட்டு மறுபடியும் கழட்டி வச்சிட வேண்டியதான். அத்தை, காது வலிக்கும்ல அத்தை பிள்ளைக்கு? அவன் வைரத்துல எடுத்துட மாட்டாங்களா நினைக்காங்க. நீங்க நடார காது வலிக்குங்கிறீங்க. எப்படி காது குத்ததான் போறோம், லேசா வலிக்கும். முத நாள் போட்டுட்டு மறுநாள் கழட்டிட வேண்டியதானே. ஆமா, மீனா சொல்றத கரெக்ட். நல்ல 1 பவுன்ல டைமண்ட் எடுத்துட வேண்டியதான். என்னங்க, கூடவே ஒரு ஒட்டியானம் எடுக்கலாம். ஒரு 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் பாப்பா பட்டு பாடிச்சிட்ட போட்டு ஒட்டியானம் போட்டு கையில எல்லாம் வைப்பாங்கல்ல, அது செட்டா எடுத்தோம்னா அவ தேவதை மாதிரி இருப்பாள்ல. நெத்தி சீட்டி கூட எடுக்கலாங்க. ஆனா இப்ப போட்டுக்க வேணாம், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போட்டேக்கு அவள் போட சொல்லலாம். அண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? இதெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப சகஜம். பெரிய பெரிய பிள்ளைங்க, யாரு கல்யாணம் நடந்தவங்க கூட ஒட்டியானம் போட்டுக்கிறாங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு இன்னும் அழகா இருக்கும். ஆனா அண்ணே, இதெல்லாம் பாக்குறப்ப அமௌண்ட் நிறைய வரும் போல இருக்கு. நீ ஏன் இப்பதான் வீடு வாங்கின? ஏற்கனவே கையா பிடிக்கும், எதுக்குன்னு இதெல்லாம்? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போற? சரிண்ணே, அதுக்கு நீ எல்லாத்தையும் எங்களுக்கு செஞ்சிட்டீங்கன்னா பின்ன அண்ணி. இல்லண்ணே, ஏற்கனவே இருக்கிற காசெல்லாம் போட்டு பெரிய வீடு கட்டிட்டீங்க. இப்ப இருக்கிறது உங்களுக்கு ஒரு கம்பெனி தானே. இதுக்கப்புறம் கையில கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா தானே அப்படியே பிசினஸும் பண்ண முடியும். எல்லாத்தையும் எங்களுக்கே செலவழிச்சிட்டேன்னா. இந்த பாரு மீனா, எனக்கு எப்பவுமே நீயும் ஆதியும் தான் ரொம்ப முக்கியம். என் கனவுல தெரியுமா, நீங்க 2 பேரும் உங்க புருஷங்க பிள்ளைங்களோட நம்ம வீட்டுல வந்து தங்கணும். எத்தனை நாள் தங்கினாலும் உங்களுக்கு வசதியா இருக்கணும். உங்க மாமியா வீட்டை விட இந்த வீடு எதுலயும் வசதி குறைஞ்சிடக்கூடாது. நம்ம வளரும் போது நம்ம வீட்டுல அவ்வளவு கஷ்டம். அம்மா பார்த்து செலவழிப்பாங்க. 10,000க்குள்ள குடும்பம் நடத்தி நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து எதிர்பாராத எல்லா செலவையும் முடிக்கிறதுக்குள்ள அம்மாவுக்கு மண்டை காஞ்சிரும். லாஸ்ட் 2-3 நாள் கையில காசு இல்லையே நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வளரும் போது அப்படித்தான், நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அப்படித்தான். குடும்பம் கஷ்டமா தான் இருந்தது. பார்த்து செலவு பண்ணோம். அப்ப நீங்களும் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் கூட இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. எனக்கே சங்கடமா இருக்கும். ஊர்ல இருக்க பிள்ளைல எப்படி இருக்கு, நம்ம தங்கச்சி மாதிரி தங்கமா இருக்காங்களேன்னு. ஆனா அன்னைக்கு நினைச்சேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போம். அன்னைக்கு நம்ம தங்கச்சிகளுக்கு எதெல்லாம் வாங்கி கொடுக்கலையோ என்னெல்லாம் செய்யலையோ எல்லாத்தையும் செய்யணும்னு 1க்கு 10 மடங்கா செய்யணும்னு நினைச்சேன். இப்போ அந்த கடவுள் புண்ணியத்துல அண்ணன் நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு செய்யறதுதான் எனக்கு சந்தோஷம். நீ கவலைப்படாத, பிசினஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கேம்மா. அதுல எந்த பிரச்சனையும் வராது. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆனா எங்களுக்காக வீணாடி பணத்தை செலவு பண்ணாதானே. நீ போடுற நகையெல்லாம் கொண்டு போய் நாங்க என்ன செய்ய போறோம் சொல்லு? லாக்கர்ல தான் வைக்க போறோம். அங்க அத்தை வீட்லயே அவ்வளவு நகைங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்க விலைவாசியில நகையை போட்டு எங்கேயாவது போக முடியுமானே? உயிருக்கே ஆபத்தாயிரும். அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நீ இந்த ஒரு கம்பெனியை வச்சு இன்னும் 2-3 கம்பெனி ஆரம்பிக்கணும்னே. அதுதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்.
அதெல்லாம் கவலைப்படாத. உங்க அண்ணன் 1க்கு 5 கம்பெனி ஆரம்பிப்பான். நல்லா இருப்பான்ப்பா, நல்லா உழைக்க அவங்க அண்ணன். ஒரு நேரம் கூட வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல. அதுக்காக உங்களுக்கு செய்யாம இருக்க முடியுமா? தங்கச்சிமாருக்கு செய்யறது தான் அண்ணன்மாருக்கு பெருமை. அண்ணன் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, அம்மையே சொல்லுவேன், ஐயா வேண்டாம், அவி நல்லா தானே இருக்காவே, நீ எது கஷ்டப்படுதுன்னு. அண்ணன் உழைக்கான். யாருக்கா உழைக்கான்? உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் உழைக்கான். அண்ணன் தங்கச்சிக்குள்ள எல்லாம் எந்த கணக்கு வழக்கும் கிடையாதுமா. நாளைக்கு அவனுக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்தா நீ அதையும் செய்ய மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லா செய்வோமா. அண்ணி நீங்க செய்யணும்லாம் நாங்க செய்யல, இது எங்க கடமை அண்ணி. தாய் மாமன் சீரனா சும்மாவா? அம்மா, நம்ம நினைச்சதை விட இந்த கடை சூப்பர்மா. எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆமாட்டி, போன தடவை முத்து கூட வந்தேன், அப்ப வந்ததை விட இப்ப நிறைய புது கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. மீனா, ஐயோ ஒண்ணு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு பிள்ளையோட சேர்த்து உனக்கு 2 ஒட்டியான வாங்கிட்டேன். அண்ணி, நான் வேணாம் தான் சொன்னேன். அண்ணன் தான் உனக்காக ஏதாவது எடுத்துக்கோன்னுச்சு. ஒரு ஒட்டியானமா எப்படி எடுக்க? அங்க ஆதி இருக்கால, அது அவளுக்கு ஒண்ணு சேர்த்து எடுத்தேன். பாத்தீங்களாங்க உங்க தங்கச்சி தங்கச்சிக்கு மட்டும் சேர்த்து எடுத்திருக்கா. அண்ணி ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு சேர்த்து எடுப்போன்னு கொஞ்சம் மட்டும் பத்தி யோசிச்சிருக்காளா? முத்து, எங்க அம்மா அவ 2 எடுக்கும்போது அதே டிசைன்ல உனக்கு ஒண்ணு சேர்த்து எடுத்து வச்சுட்டா. நீ ஏன் கவலைப்படுத? உன்னை நாங்க விட்டு கொடுப்போமா? ஆமா ஆமா, எங்க அம்மா கிட்ட நான் தான் சொன்னேன், ஏமாந்து 2 ஒட்டியான நான் கொண்டு போயிருவேன், இதோட சேர்த்து இந்த ஒட்டியானமும் அன்னைக்கு சர்ப்ரைஸா வாங்கிருந்தேன். நீங்க தான் இப்ப பேசி அந்த சர்ப்ரைஸா உடைச்சிட்டீங்க. இந்தாருங்க, நீ எப்பவுமே எங்களுக்கு உங்க மேல பாசம் அதிகம், உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம், தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியாத மீனா என் சம்மந்திகளை பத்தி. என் மேல உங்களுக்கு எவ்வளவோ பாசம் எனக்கு நல்லா தெரியுமே. எப்போ உங்க அண்ணன் என்ன மறக்க மாட்டாரு. என்ன உங்களை பார்த்தாதான் என்ன அம்போன்னு விட்டுருவாரு. என்ன முத்து பேசுற? நான் உனக்கு என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கேன்? ஆனா என் தங்கச்சிங்களா நீ? ஆனா முதல்ல என் தங்கச்சிங்க தான். ஏன்னா என் தங்கச்சிங்க என்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நானும் என் தங்கச்சிங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க எல்லாரும் அவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ச்சே, இவங்க 3 பேரும் எவ்வளவு ஒத்துமையா எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஏன் 2 அண்ணனுங்க. என்னாச்சு முத்து, முகத்தை அந்த பக்கமா திருப்பிக்கிட்ட? இல்லங்க, அதான் எனக்கு தெரியுமே, உங்க தங்கச்சிங்க சந்தோஷமா இருந்தாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு. ஆனா வீட்டுக்கு போனா ஆதி திட்ட போறா. ஏன், என்னாச்சு? அவ ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாளா? நீ மறந்துட்டியா? இதுக்குதான் சொன்னேன், வீட்லயே வச்சு பேசி அழிப்போம், ஏதாவது மறந்துட போகுதுன்னு. சரி, நல்ல வேலை இப்பதான் கடை வாசல்ல நிக்கும், வாங்க மறுபடியும் உள்ள போவோம். என்ன மறந்துட்ட? இல்லம்மா, அவ ஏற்கனவே சொல்லிவிட்டா, சிம்பிளா வாங்கிட்டு வாங்க, ரொம்ப கிராண்டா அண்ணனுக்கு செலவு வைக்க வேண்டாம்னா. ஆனா நான் நினைச்சிட்டு வந்ததை விட இங்க எல்லாம் நல்லா இருந்ததா. பார்க்க வேற எடுக்கிறது எடுக்கும், இப்ப வேற தங்க வேலை கூடிக்கிட்டே போகுது. ஒரு பவுனு 1,30,000. அதான் எடுக்கிறது எடுக்கும், திடமா கொஞ்சம் பெருசா எடுத்துருவோமேனு எடுத்தேன். விலை பவுனு எல்லாம் அதிகமாயிட்டு, பார்த்தோன்னே என்ன சொல்லுவான்னு தெரியல. சரிம்மா, பவுனு விலை என்ன கூடினாலும் தாய்மாமன் முறை செஞ்சுதானே ஆகணும். தான் மருமகளுக்கும் உங்க அண்ணன் போடுதான். இது கேட்கறதுக்கு தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கு உரிமை இருக்கு? விலையெல்லாம் பார்த்தா முடியுமா? ஆனா என்ன, நம்ம வாங்கிடுதோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் பாவம். ஏன் அந்த தங்க விலை இப்படி ஏறுதோ? கொஞ்சம் குறைக்கலாம்ல. 40,000 45,000 இருந்தது, அப்புறம் பார்த்தா இப்ப 1,30,000ங்கிறங்களே. போ 2 லட்சம் தொற்றும் உங்களுக்கு. இப்படியே போச்சுன்னா மக்கள் அந்த தங்கத்தையும் மறந்துட வேண்டியதான் போல. ஏதோ 8 காசு, ஐயோ தங்கம் வாங்குறது தான் பெரிய இதுங்கிற மாதிரி ஆயிரும் போல. எதுக்குதான் இப்படி விலையை ஏத்துதானுங்களோ? என்ன பண்றது முத்து, அவனுங்க எவ்வளவு ஏத்தினாலும் நம்ம வாங்காம இருக்கமா? நம்ம போய் வாங்கிட்டு தானே இருக்கோம். இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம சரிங்க, ஆனா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க இல்ல கஷ்டப்படுறவங்க கொஞ்சமாவது உங்க பிள்ளைங்களுக்கு போட்டு தானே ஆகணும். வேற வழி இல்லாம தான் வாங்குறாங்க. காசு செலவழிச்சு மொத்தமா கொண்டு இங்க போடணும்னு அவங்களுக்கு ஆசையா? ஏப்பா, அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு போமா? அத்தை, கையில நகைலாம் இருக்கு, இப்படியே கடைக்கு போறது சேஃப் இல்ல. நம்ம வீட்டுக்கு போலாம், இன்னொரு நாளைக்கு வெளியே போய் சாப்பிடலாம். ஆமாமா, நீ சும்மா இருக்க மாட்டேன், உன் பாட்டுக்கு வாய வச்சுட்டு வெளியே சாப்பிட போலான்ட்டு. இப்ப பாரு, எனக்கு வெளியே போய் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா அண்ணி சொல்றது கரெக்ட் தான், இதை வச்சுட்டு வேணாம் வீட்டுக்கே போலாம், இன்னொரு நாளைக்கு வெளியே போலாம். சரிங்க நீ, நான் இப்படியே கிளம்பிடுறேன். ஏடி, வீட்டுக்கு வந்துட்டு போ. இல்லம்மா, நேரம் ஆயிரும். எப்படி இந்த பொருள்லாம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க, நீங்க தான் நேரா கோயிலுக்கு கொண்டு வரணும். ஆமாண்டி, நாங்க தட்டுல வச்சு முறைப்படி கொண்டு வரோம். நீ ஒட்டியான மட்டும் 2 எடுத்துட்டு போ. இதுவும் வேணா அப்பவே எடுத்துட்டு வாங்கம்மா. இல்லடி, இதை எடுத்துட்டு போ, மீதி நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம், நேரா கோயிலுக்கு வந்துடுறோம். சரி, உன் மாமியார் இருந்து சொன்னாங்களா? என்ன இது, அம்மா முத்த வச்சுட்டு பேசுறாங்க. இவங்க பாட்டுக்கு ஏதாவது இட கூடமா பேசிட்டா அவ மனசு சங்கடப்படும். எதையுமே அம்மா யோசிக்க மாட்டாங்க. நம்ம குடும்பமா இருக்கும்போது ஒரு குதூகலத்துல என்ன வாயில வருதோ பேசி முடிச்சிருவாங்க. உடனே தடுக்கணுமே. ஆமா, நேரம் ஆயிட்டு, நான் கம்பெனிக்கு வேற போகணும். நேத்து அவங்க வீட்டுக்கு போய் நேரம் ஆயிட்டு, இன்னைக்கு கடைக்கு வந்து நேரம் ஆயிட்டு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு கோயிலுக்கு போகணும். நாளைக்கு நிறைய வேலை இருக்குமா, கிளம்புவோமா? நீங்க போன்ல பேசிக்கோங்களேன். சரிடி, அப்படி பத்திரமா போயிட்டு வா, நாங்களும் அப்படி கிளம்புறோன்னே. கார் நிக்குதுல? ஆமாமா, டிரைவர் வெயிட் பண்றாரு, நான் கிளம்புறேன், நீங்களும் போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை கால் பண்ணேன்னு. என்னம்மா, நான் என்ன டாக்ஸில இல்ல வேற எதுலயுமா போறேன்? வீட்டு கார்ல தான் வந்திருக்கேன், எங்க டிரைவர் தான் வந்திருக்காரு, பின்ன என்னம்மா? அதெல்லாம் நீ சொன்னா அத்தை கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, இல்லனா என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க நீ, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். பாய். போயிட்டு வாமா. பாய் மீனா. பாத்து போடி, போயிட்டு கால் பண்ணு. சரிம்மா. என்னடி சேலை கட்டியிருக்க, எங்க வெளியே போறியா? வெளியே எங்கேயும் போலக்கா, இன்னைக்கு பிரதோஷம் இல்ல, அது மாசத்துல ஃபர்ஸ்ட் நாள். அதான் விரதம் எப்போ இருப்பேன், இப்ப விரதம் இருக்க முடியாதுல்ல, ஜஸ்ட் சாமி கும்பிட்டு மட்டும் வந்தேன்.
அது சரி, அதுக்குன்னு மெனக்கெட்டு சாரி கட்டினியா? சும்மா போட்டு கட்டுற சொல்ல கும்பிட வேண்டியதானே? அது என்னவோக்கா, இன்னைக்கு திடீர்னு சாரி கட்டணும் போல இருந்தது. சரிக்கா, நீ போயிட்டு வந்துட்டியா? ஆமாண்டி, இது எப்படி இருக்குன்னு பாரு. என்னதுக்கா? அக்கா, இது யாருக்கு? உனக்கும் எனக்கும் தாண்டி. என்ன திடீர்னு? இது யார் வாங்கினா? ஒன்னும் இல்லடி, போனமா கடையில நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாத்துக்கோ. பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. நான் சும்மா தான் வச்சு பார்த்தேன், அண்ணன் வாங்கணும்லாம் சொல்லல. அண்ணன் என்ன நினைச்சதுன்னு தெரியல, உடனே பில் போட்டுடுச்சு. பில் போடும்போது கூட எனக்கு தெரியாது பாத்துக்கோ. ஏங்கா, நான் தான் சொன்னேன்ல பாப்பாக்கே சிம்பிளா எடுத்துட்டு வாங்கன்னு. இவ்வளவு கிராண்டா ஒட்டியான எடுத்திருக்க. சரி, யாருக்கு? உனக்கு அன்னிக்குமா? இல்ல ஆதி, நம்ம 3 பேருக்கும். இவ வேற என் புருஷனை பத்தி தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. அக்கா, பாப்பாவுக்கே சிம்பிளா எடுத்துட்டு வான்னு சொன்னேன். எதுக்குக்கா? சரி, உனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு மட்டும் வாங்கிக்க வேண்டியதானே? எதுக்கு எனக்கு சேர்த்து வாங்கின? ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டியா உனக்கு வேணுமா வேண்டாமான்னு? என்னடி, உனக்கு பிடிக்கலையா? டிசைன் பிடிக்கலையா? இது இப்ப லேட்டஸ்டா வந்ததுதான், உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். அக்கா, டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. அண்ணனே பாவம் நமக்கு நிறைய செலவு பண்ணுது. எதுக்கு செலவு மேல செலவு? ஆல்ரெடி வீடே இப்பதான் வாங்கியிருக்கு. ஏற்கனவே கை டைட்டா இருக்கும். கம்பெனி வேற நடத்திக்கிட்டு இருக்கு. ஒத்தால உழைக்குதுக்கா, பாவம். இதோ பாருடி, நான் ஒன்னும் எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு அவங்ககிட்ட ஒன்னும் கேட்கல பாத்துக்கோ. நான் சும்மா டிசைன் பிடிச்சிருக்கேன்னு கையில எடுத்து பார்த்தேன். அண்ணன் தான் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா 2 ஆர்டர் போட்டு, சின்ன பாப்பா இருக்கல்ல அவளுக்கும் உனக்கும் சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. நான் வேணான்னு தான் எவ்வளவோ சொன்னேன், அண்ணன் கேட்கவே இல்ல. அக்கா, அண்ணனை பத்தி தெரியாதா? நம்ம கையில எடுத்து பார்த்தாலே நம்ம தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு போலன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரால முடியுதோ இல்லையோ கண்டிப்பா வாங்கி கொடுத்துடும். சரி, இப்ப என்ன? நம்ம அண்ணன் கிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம், இதுல என்ன இருக்கு? இல்லக்கா, அண்ணனே இப்பதான் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு வீண் செலவுண்டா? இதோ பாரு ஆதி, நீ கடைக்கு வரல. கடைக்கு வந்து அண்ணன் பேசினதெல்லாம் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம சின்ன பிள்ளைல இருந்து அண்ணன் எதுவுமே கேட்டது இல்லையா. இப்ப அப்பெல்லாம் என்கிட்ட காசு இல்ல, உங்களுக்கு செய்ய முடியல, எனக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப உங்களுக்கு செய்யறதுதான் எனக்கு சந்தோஷம்னு அண்ணன் சொல்லுது. அப்ப என்ன சொல்ல? இல்லன்னா எங்களுக்கு செய்யாதானே அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு எல்லாமே புரியுதுக்கா. எதுக்கு வீணா காசு போட்டு செலவழிக்கணும்? இதோ வாங்கிட்டு வந்து லாக்கர்ல தான் வைக்க போறோம். இதை போட்டுக்கிட்டே சுத்த போறோம். இது பாரு ஆதி, அண்ணா ஒரு காலத்துல மனசுக்குள்ள ரொம்ப சங்கடப்பட்டிருக்கு. நம்ம தங்கச்சிங்களுக்கு மத்த அண்ணமார் செய்யற மாதிரி செய்ய முடியலையேன்னு. நம்ம நேரம் 2 பேரும் கல்யாணம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கு, நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நம்மளுக்கு செய்யறதுல அண்ணனுக்கு சந்தோஷம், ஒரு பெருமை. அந்த சந்தோஷத்தை கூட நீ கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நம்மளா கேட்டாலும் தப்பு, அண்ணனா ஆசைப்பட்டு செய்யுதுன்னா அதை ஏன் தடுக்கணும்? நீ என்ன வேணா சொல்லுக்கா. நீ ஒட்டியான வாங்கிட்டு வந்ததுல எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏண்டி, அண்ணா வாங்கி கொடுத்ததுனால பிடிக்கலையா? உனக்கு சொல்றது சுத்தமா புரியலக்கா. இங்க நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? தாத்தா, மாமா, அப்புறம் மாமா, இவரு 4 பேர் உழைக்கிறாங்க. எத்தனை கம்பெனி இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து சொத்தை உருவாக்குறாங்க. ஆனா அங்க அண்ணன் மட்டும் தான் இருக்கு, ஒத்த ஆளா இருந்து கஷ்டப்படுது. வர்ற லாபத்தை வச்சு தொழில இன்னும் முன்னேற்றமே தவிர இப்படி வீணா செலவழிக்க கூடாதுக்கா. நீயே சொல்லு, அண்ணன் மேல மேல முன்னேறது தானே நமக்கும் சந்தோஷம், நமக்கும் பெருமை. இப்படியே அண்ணன் செலவழிச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அன்னைக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன இருக்கும்? நம்ம என்னதான் செஞ்சாலும் அண்ணன் உழைச்சு முன்னேறினா தானே அன்னைக்கும் சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கும். நாளைக்கு ஒரு கட்டத்துல அவங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்குன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாருன்னு நினைச்சிட கூடாதுல்ல. சரிடி, இப்ப ஒட்டியானத்தை வாங்கிக்கிறியா வேண்டாமா? இல்லக்கா, எனக்கு இந்த ஒட்டியான வேணாம். ஆனா என்ன ஆனா? ஆனா நான் இதை வாங்கலன்னு அண்ணனுக்கு தெரிய வேணாம், மனசு வருத்தப்படும். ப்ளீஸ்க்கா, நீயே வச்சுக்க. நல்ல வேலை, என்கிட்ட இருக்கிற 2 ஒட்டியானமும் வேற வேற டிசைன். 2 ஒட்டியானம் தான் ஒரே டிசைனா இருந்தது. அதுல 1 அன்னி கொடுத்தாச்சு, மீதி 1 எடுத்துட்டு வந்தேன். 2ல உனக்கு எது பிரச்சனை தெரியலையே நினைச்சேன், நீ வேணான்ட்டு. நீ சொல்றத பார்த்தா வேற ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. எனக்கு ஓரளவுக்கு புரியுது. சரி, 2 என்கிட்டயே இருக்கட்டும், நான் மாத்தி மாத்தி போட்டுக்கிறேன். ஒருவேளை எங்கேயாவது போனா நீயும் போட்டுக்க, திரும்பி போட்டு கொண்டு வந்து என்கிட்டே கொடுத்துடு. அப்போ உன்னை யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அக்கா, என்ன யார் இந்த கேள்வி கேட்க போறா? எனக்கு புரியுதுடி, ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லிருப்பாருன்னு ஃபீல் பண்ற. எனக்கு புரியுது. என்கிட்டயே இருக்கட்டும், உனக்கு தேவைன்னா வாங்கிக்க. கேட்டா அக்காவோடதுன்னு சொல்லிடு, அப்ப ஒன்னும் சொல்ல மாட்டாரு. சரிக்கா. அம்மா சொன்னது சரிதான். எதுக்குதான் பயப்படணும்னு ஒரு விவசாய இல்ல. எதுக்கு எடுத்தாலும் புருஷனுக்கு அவ்வளவு பயப்படுறா. அவர் என்ன இவ்வளவு கடிச்சா முழுங்க போறாரு? சில பேரு பயப்படதான் தலைமையில ஏறி உட்காருவாங்க. சொன்னா கேட்க போறதும் இல்ல, இவளுக்கு புரிய போறதும் இல்ல. எதுக்கு தேவையில்லாம நம்ம வேலையை பார்ப்போம். ஆதி, சாப்பிட வரலையா? இல்லங்க, வயிறு பசிக்கவே இல்ல. என்ன பசிக்கல? மணி என்ன ஆகுது? காலையில சாப்பிடாம இருக்கிற? இல்லத்த, எப்பவும் பிரதோஷம் அன்னைக்கு சாப்பிட மாட்டேன்ல, நைட்டு தானே சாப்பிடுவேன். அதான் சாப்பிட மனசே வர மாட்டேங்குது. இது பாரு, தன்னுடம்பா இருக்கும் போது வேற. இப்ப நீ ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், நீ சாப்பிடலன்னா அவளுக்கு எப்படி கொடுப்ப? நீ ஏன் டயர்டாயிருவ? உனக்கு பிரதோஷம் வேற ஏதோ, இதெல்லாம் புரியுது. உன் குழந்தைக்கு புரியுமா? வா வந்து சாப்பிட வா. அவரு சாப்பிட்டாராத்த? இல்லம்மா, ஏதோ வயிறு சரியில்லைன்னா வேணான்னு சொல்லிட்டான். வயிறு சரியில்லையா? என்கிட்ட எதுவும் சொல்லல. சொல்லிருப்பான்ல நினைச்சேன். இப்ப எங்க இருக்காருத்த? டெரஸ்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஜூஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். பாப்பா தூங்குறா, கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? சரிம்மா, நானும் அவளுக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி விடணும். வேலை முடிஞ்சது, நான் எண்ணெய் தேய்க்க. நீ போய் எது வேலை இருந்ததுன்னா பாத்துட்டு வா. சரிங்க.
பாப்பாத்தியக்கா, உங்க சம்மந்தி மௌனு கல்யாணமாமே உங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு. ஏய், என்ன சொல்ற? ஆமா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? லட்சுமி அக்கா அந்த முருகன் ஜோசியார் இருக்காருல்ல, அவரை பிடிச்சி அவங்க மவனுக்கு பொண்ணு பார்த்திருக்கா. பொண்ணோட ஊர்லயே பொருத்தங்கிறதுன்னு எல்லாம் பார்த்துட்டாவலாம். எல்லாம் 10 பொருத்தமும் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் நான் சொன்னேன், நம்ம ஊர் ஜோசியத்தை ஒரு தடவை கேட்டுக்கோன்னு சொன்னேன். சரின்னு சொல்லியிருக்காவே. ஏமாவா வீட்ல இருக்கா? அவ மவனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கலா? சரி, எனக்கு அவளுக்கு ஆகாதுன்னு ஆயிட்டு, பகை ஆயிட்டு, அதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம என் அண்ணன் பிள்ளைக்கு அவ பொண்ணு பார்த்துக்கிட்டாளா? அவளாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துல எங்க அண்ணன் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவ தடுத்து நிறுத்திட்டா. என்ன பாப்பாத்தியக்கா சொல்றீங்க? லட்சுமி அக்கா சொன்னா அவங்க சொத்து எல்லாத்தையும் நீங்க எழுதி வாங்கிட்டீங்களா? அவ புருஷனும் உங்க புருஷனும் குடிப்பாவலாம். குடிக்கும் போது ஏதோ ஊத்தி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டேன்னு இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காவே. அவகிட்ட சொத்து பத்து ஒண்ணு இருந்த மாதிரி இல்லையே, ஒரு குடிசை வீடு தானே இருக்கு. நீ வேற விஷயத்தை தெரியாம ஆரையும் குறையமா தெரிஞ்சுட்டு பேசாத. அதான் அவகிட்ட 2 ஏக்கர் இடம் இருக்குல்ல. என்னக்கா நீங்க ஏதோ எனக்கு ஒரு விவரம் தெரியாதுன்னு அப்படியே அடிச்சு விடாதீங்க. அந்த 2 ஏக்கரும் அவங்க சீதனமா அவங்க பிறந்த வீட்டுல கொடுத்தது. உங்க அண்ணன் வழி, அதான் அவிய புருஷ வழியில நீங்க ஒரு கை இடம் ஒரு சாணி இடம் கொடுக்கலையாமே. அந்த குடிசை வீடு மட்டும்தான் அவங்க சொத்தான். அன்னைக்கு அந்த அக்கா பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிச்சு. எனக்கே பாவமா இருந்தது. என்ன பாவமா இருந்தது? எல்லாம் அவ நேரம், அவ தடுத்து பிடிச்ச நேரம் குடும்பத்தை போட்டு ஆட்டுது. நல்லா பணக்காரனா இருந்த எங்க அண்ணன் தேஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான். யார்ட்டையாவது கேட்டு பாரு, என் சம்மந்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை இப்படி விட்டுட்டாம்பா. எனக்கு நீ என்ன செஞ்சாவ? சரி விடுங்க பாப்பாத்தியக்கா, அதான் ஒரு 10 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கீல்ல, மறுபடியும் என்ன? சரி பாப்பாத்தியக்கா, நிஜமா உங்ககிட்ட உங்க சம்மந்தி கல்யாணம் சொல்லலையா? இல்லட்டி சொல்லலைங்க. நிஜமா சொல்லலையா இல்ல பொய்யா சொல்லலையான்னு? பரவாயில்லையே. லட்சுமி அக்காவுக்கு நல்ல நெஞ்செழுத்தம் தான். சொந்த சம்மந்தி கூட சொல்லாம என்ன கல்யாணம் பண்ண போறாவே? இன்னைக்கு படுத்தா நாளைக்கு எந்திப்பமா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ள இத்தனை வீம்பு. என்கிட்ட சொல்லாமல கல்யாணம் பண்றா? இருக்கட்டும், இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு நானும் பாக்கேன். எங்க போறிய பாப்பாத்தியக்கா? நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்னடி இங்க வச்சிருந்த என்ன டப்பா காணோம்? என்னை அப்படி குடிக்கியோ? நல்ல ஜோக்கு. காலையிலேயே என்ன சிரிப்பு தான் வரல. அவ உடம்ப குறைக்கணும்னு காலையில வெந்நீல தேனை கலந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுல நாங்க எண்ணெய் குடிக்கிறோமாங்க. நீங்க வேணா குடிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க தான் எப்ப பார்த்தாலும் என்ன என்ன என்னன்னு கிச்சனை சுத்தி சுத்தி வரீங்க. என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன என்னன்னு சுத்திக்கிட்டு வரேனா? இங்க பாருடி, நான் என்ன என்னன்னு சுத்திட்டு வரல. இவ்வளவு என்ன வாங்கி வைக்கிறேனே, என்ன எங்க போகுதுன்னு கேக்குறேன். நீங்க சொல்றது உங்களுக்கே நல்லா இருக்காத. எப்ப பாரு பண்ட வேணும். காஃபியோட வடை பஜ்ஜி போண்டா ஏதாவது, எஸ்பெஷலி சமோசா. இது இல்லாம காஃபியே குடிக்க மாட்டீங்க. வீட்ல 3 டைம் சமையல். சப்பாத்திக்கு மேல என்ன, கீழே என்ன, பூரி என்ன, ஜன்னா என்ன, என்ன இல்லாம எதை பண்றது? ஆமா, இதெல்லாம் பண்ணி நான் மட்டும் தான் சாப்பிடுறேன். வீட்டுல நீங்க வேற யாரும் சாப்பிடல. அப்படி 3 தடவை சமைச்சாலும் பண்ட மிளகாரம் பண்ணாலும் ஒரு மாசத்துக்கு 5 லிட்டர் எண்ணெய காலியாவோ? எனக்கு என்னவோ எண்ணெய நீ ஏதோ பண்றியோன்னு தோணுது. ஆமாத்த, எண்ணெய எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா இந்த எண்ணெயை வித்துதான் எங்க அம்மா வீட்டுல கோட்டை கட்ட போறாங்களா. நீ செஞ்சாலும் செய்வ. 1 கிராம் தங்கம் போடாம வெறும் கை வெறும் கழுத்து காதோட அனுப்பின பக்கலாத குடும்பம் தானே உன்னோடது. இந்த பாருங்க, சும்மா என் குடும்பத்தை பத்தி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏதாவது பேசணுமா என்ன பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி எதுவும் பேசாதீங்க. குடும்பத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா என்ன எங்க போகுதுன்னு சொல்லு. இந்த பாருங்க, உங்ககிட்ட பேசி என்னால புரிய வைக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன வேலை பார்க்க விடுங்க. இல்லன்னா நீங்க வேலை பாருங்க, நான் வெளியே போறேன். பாரு வேலையை பார்த்து முடி. ஆனா அதுக்கப்புறம் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். வேலை பார்த்து மத்தியானம் ஆயிடுச்சு. இன்னும் சாப்பாடு வேற பண்ணணும். கேள்வி வந்துடும். அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு. அது வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணி வைக்கணும். நம்மளே வேலை பார்த்தா கூட ஒன்னும் தோணாது. யாராவது வந்து ஆர்டர் பண்ணும்போதுதான் எரியுது. காலையில சாப்பிட்டுட்டு வெளியே போச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போய் உட்காந்து யார் குடிய கெடுக்கிறாங்களோ. சாரதா, அட வாங்க பெரியமா. நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பெரியமா. என்னம்மா வீட்ல ஒருத்தரையும் காணோம்? உங்க அண்ணன் அதான் மாமா எப்பவும் மாதிரி காட்டுக்கு போயிருக்காங்க. இவரு ஆபீஸ் போயிருக்காரு. உங்க மைனி அத்தை எப்பவும் பண்ற மாதிரி அன்னைக்கு கடைக்கு போயிருக்காங்களா? ஆமா பெரியமா, கடைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா காலையில 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. மத்தியான சாப்பாடு 2 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் எங்க போறாங்க எங்க வராங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம். நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. சரி, என்ன முத தடவை இப்பதானே பாக்க, எப்படி பெரியமானு கரெக்டா கூப்பிடுத? அத்தை, மாமா உங்க போட்டோ, அப்புறம் பெரியப்பா போட்டோ, அண்ணன் போட்டோன்னு எல்லா போட்டோ காட்டியிருக்காங்க. எனக்கு மீனாக்கா ஆதிக்கா கூட தெரியும். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். புதுசா முத தடவை பேசினாலும் எவ்வளவோ பழகின மாதிரி நல்ல பாசமா பேசியம்மா. சரி பெரியமா, இருங்க நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல நேரம் ஆயிடுமா, அவசரமா போகணும். காஃபி எல்லாம் வேண்டாம், குடிச்சா நேரம் ஆயிரும். 5 நிமிஷம் ஆகுமா? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க? இருங்க நான் காஃபி கொண்டு வரேன். இல்ல சாரதா, நீ சொன்னதே போதும். பெரியமா வரும்போதுதான் டீ போட்டு கொடுத்தா முத்து, குடிச்சிட்டு தான் வந்தேன். ஒன்னும் இல்ல, ஆதி மகளுக்கு மொட்டை எடுக்கணும், நாளைக்குதான். என்னாச்சு பெரியமா, திடீர்னு முடிவெடுத்தீங்களா? ஏன்டா ஏன் அப்படி கேக்குற? இல்ல, திடீர்னு முடிவெடுக்க போய் தானே நாளைக்கு மொட்டை போடுறதுக்கு இன்னைக்கு சொல்ல வந்திருக்கீங்க. இல்லன்னா கண்டிப்பா முன்னாடியே வந்திருப்பீங்க, அதான் கேட்டேன்.
ஆமாம்மா, அவங்க வீட்டுல தானே சொல்லணும். அவங்க தான் முடிவெடுத்து சொன்னாங்க. முந்தா நாள் சொன்னாங்க. நேத்து Dress அப்புறம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்க கடைக்கு போயிட்ட பாத்துக்கோமா. தேவையான பொருள்லாம் வாங்கணும் வைக்கணும் பாத்தியா. அதான் நேத்து பொழுது அதோட போயிடுச்சு. அதான் நீ காலையிலே அண்ணன் வீட்டுல சொல்லிட்டு வந்துருவோன்னு வந்தேன். உங்க வீடு, லட்சுமி அக்கா வீடு, கற்பக அக்கா வீடு, இது மட்டும் சொன்ன போதும். அடுத்து பெரிய ஃபங்க்ஷனுக்கு வேணா எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து அது பிறந்து வளர்ந்த ஊரு வீடு பத்தியாமா. இவங்ககிட்ட எல்லாம் சொல்லாம எப்படி செய்ய. அதான் உங்க 3 வீடு மட்டும் சொல்லிட்டு போவோமேன்னு வந்தேன். அனிகமா அத்தையும் லட்சுமி அத்தை வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. சரிம்மா, எல்லாரும் வந்துருங்க. உன் புருஷன்ட்டு சொல்லு, எங்க அண்ணன்ட்ட சொல்லு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். என்ன பெரியமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரீங்க, ஒரு தடவை கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நான் சாப்பாடே சமைச்சு வச்சிருப்பேன். இப்ப பாருங்க டீ கூட குடிக்காம போறீங்க. இது என்ன அடுத்த வீடாமா? நான் பிறந்து வளர்ந்த வீடு. இது எப்பவும் என் வீடு தானம்மா. கண்டிப்பா பெரியமா, எவ்வளவு நாள் மாறினாலும் இது உங்க வீடுதான். எப்ப வேணா வாங்க. நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, கண்டிப்பா. சரி, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு அப்படியே ஊருக்கு போறேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க. சரிங்க பெரியமா, கண்டிப்பா வரோம். ஒத்தையில வந்திருக்கீங்க, நான் வேணா உங்க கூட வரட்டுமா? இல்லம்மா, இருக்கட்டும். ஊர் சொல்ல நான் 2-3 பேர் வேணும். நான் நம்ம 3 வீடு தானே சொல்ல வந்தேன். கடகடன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்னம்மா, நீ கண்டிப்பா வந்துரு, சரியா? சரி பெரியமா. தலையை சீவ கொடுக்கணும், ஒரு நாள் கொடுக்க மாட்டேங்காளே. என்ன சிக்கா இருக்கு, தலையெல்லாம் பேனு. ஏமா முடி இழுக்காதம்மா, முடியே பொத்துக்கிட்டு வருது. நீ வேற பிடிச்சு பிடிச்சு இழுக்க. அப்படியே பிச்சு எடுத்துரு, கையோடு எடுத்துரு. ஒரே நாள் எல்லா முடியும் எடுத்து முடிச்சிருமா. ஆமா, இழுக்காத. தலையில சீப்பே போடாண்டி. நீயால முடியல மட்டும் சீவிக்கோ, மண்டையை சீவே வேண்டாம். அப்ப பேனு ஈரம் அப்படி கூடு கட்டும். அது கூடு கட்டினா உனக்கு என்னமா? உன் தலையிலேயமா கெட்டது? ஏன் தலையில தானே கட்டி இருக்கு. உன் தலையில கட்டிருக்கா, ஏன் தலையில கட்டிருக்கா? வாய பாரு வாய. நைட்டு படுக்க வேண்டியது, அப்படியே அவளை பேனை என் தலையில ஏத்திட வேண்டியது. வயசான காலத்துல கட்டி கட்டி கடிச்சு புடுங்குது. ஆமா, நைட்டு என் தலையில இருந்தா உன் தலைக்கு வருதாங்க, உன் தலையில இருந்தா என் தலைக்கு வருது. பேச்சுக்கு பேச்சு பதில் பேசாதே. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. மைனின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வரப்பறா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தானா அவ வந்து என்ன சொல்லுவா? எல்லாத்தையும் போய் உன்னையே தான் பேசுவா. தானா இருக்காளே தானா, அவட்ட பேச முடியாதுன்னு. ஆமா, வர்ற மைனி என்ன எதுக்கு பேச போறாவ? உன்னே தான் பேசுவாவ. என் மாமியார் லட்சுமி இருக்காளே, அவட்ட பேச முடியாதுன்னு. கடவுளே கடவுளே, என்ன நேரத்துல அந்த பிள்ளைய பெத்தனும். கடைசி காரின்னு பொத்தி பொத்தி வளர்த்தா என்ன வாய் பேசுதா. இந்த பியானை வாங்கு, நறுக்குன்னு குத்து. பியானி குத்தாண்டா உன்னையும் குத்தாண்டா, கீழே போடுமா. எடி கீழே போட்ட மறுபடியும் தலைக்கு ஏறிடும்ல. ஆமா, இங்க இருந்து நடந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து படுக்கிற இடத்துல தலையில ஏற போகுது. ஏமா அப்படி பண்ணுதே? தானோ வாய வச்சுக்கிட்டு சும்மா கடை. நான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு நாள் குடிக்க போறேன். காலங்காத்தாலே ஆள்களை ஒரு மாதிரி ஆக்காதே. ஏமா, அண்ணன் கிட்ட ஒண்ணும் கேட்கல, உன் இஷ்டத்துக்கு கல்யாணத்துக்கு நாள் குடிக்க. அவன் என்னைக்கிட்டே என் பேச்ச மீறி இருக்கான். என் மவன் என்ன ஒன்ன மாதிரியா? நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். இந்த பாருமா, அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணி பாத்துக்கோ. அதுக்கப்புறம் அண்ணன் உன்னை ஏதாவது சொல்ல போகுது. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அன்னைக்கே சொல்லியாச்சு, பொண்ணோட போட்டோ அனுப்பியாச்சுல. ஏமா, அதுக்கப்புறம் அண்ணன் பதிலுக்கு மெசேஜ் ஒன்றும் போடலையம்மா. பொண்ணு பிடிச்சிருக்கு பாரு வைன்னு ஒன்றும் சொல்லலையம்மா. நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு கல்யாணத்துக்கே நாள் குறிக்க. நாளைக்கு வந்துக்கிட்டு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, யார்கிட்ட கேட்டு நீ நாளை குறிச்சானு என்னம்மா செய்வ? இந்த பாரு, யார் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு தான் என் மருமக. உங்களுக்கு பிடிக்கோ இல்லையோ, அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வேலை கேட்ட வரணும். ஏமா, அண்ணனுக்கு பிடிக்கண்டாமாம்மா. நேரம் இரு, எனக்கு தெரியும் எந்த பிள்ளைய கொண்டு வரணும், உங்க அண்ணனுக்கு எந்த பொண்ணு பிடிக்கும்னு. இத்தனை இருந்துக்கிட்டு தாக்கலை மாதிரி பேசுவா. ஏமா, சில நேரம் தாக்கலை மாதிரி பேசுதேங்க, சில நேரம் பச்சை பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாதேங்க. உனக்கு எப்படித்தான் நடந்துக்கணும்? இந்த பாருடி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இந்த பாருமா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கல எனக்கு தெரியாது பாத்துக்கோ. ஏன் அதுக்கு பேர் நடிக்கிறது இல்லடி. இங்க பாரு, அம்மைக்கு அம்மா அண்ணன் உனக்கு கொஞ்சம் போது எங்களுக்கு நீ குழந்தைதான். எங்களுக்கு மட்டும்தான் நீ குழந்தை. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ பெரிய பிள்ளை பாத்துக்கோ. உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளை என்ன பேசுது, எப்படி பேசுது, எதுக்கு பேசுது 1000 ஆராய்ச்சி பண்ணுவாவே. வாயிலேருந்து வர்ற வரைக்கும் தான் உன் கண்ட்ரோல்ல இருக்கும். வெளியே வந்துட்டு பேசின வார்த்தையும் முழுங்க முடியாது. பேச தெரிஞ்சா பேசணும், இல்ல பேசக்கூடாது பாத்துக்கோ. பிள்ளை அமைதியான பிள்ளை, அவ்வளவுதான் பேசுவான்னு பேரலாம். தப்பு தப்பா பேசுறதை விட வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது இல்லையாடி? போமா, உன்னோட ஒரே மண்டை கடைச்சலா இருக்கு. அப்படி இரு இப்படி இருன்னு. சரி போ, போய் நாள் குறிக்கணும். இல்ல போய் நாளை குறிச்சிட்டு வா. சரி, அம்மா அந்த கிண்ணத்துல பழைய சோறு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் பாத்துக்கோ. 2 ஊறப்பட்ட மலாத்தை எடுத்து சாப்பிடேன்னு நான் வறுத்துதான் வச்சிருக்கேன். பூண்டு ஊறுகாய் இல்லையாமா? ஏட்டி வாங்க மறந்துட்டேன்டி. இன்னைக்கு ஒரு நாள் ஊறப்பட்ட மலாத்தை வச்சுக்கோ. ஆமா, டெய்லி காலையில பழைய சோறு, அதுக்கு பூண்டு ஊறுகாவது கொடுக்கலாம்லாமா? அதுவும் இல்லைங்க, நீ ரொம்ப பண்றம்மா. ஏட்டி, அம்மா சீனரிக்காய் வத்த வறுத்து வச்சிருக்கேன், போ அதை வச்சு சாப்பிடு. ஏம்மா, சீனரிக்காய் வத்த வறுத்துருக்கியாம்மா? இதையும் முதல்ல சொல்லல. சரிம்மா, நான் போய் சாப்பிடுதேன். லட்சுமிக்கா, வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்பதான் அவளுக்கு தலை வாரி விட்டேன், போய் சாப்பிட போயிருக்கா. நான் தான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போவோமேனு உட்காந்துருக்கேன். எங்க உங்க வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சுதா? மாமா என்னச்சுதான்? ஏக்கா, இன்னைக்கு புல்டோசர் 2 யாரும் கேட்டிருப்பா அவளுக்கு. எடுத்துட்டு போயிருக்கான். யாரோ 2 ஏக்கர் கிட்ட இடத்த கிளீன் பண்ணணும்னு ஆகலாம். போய் ஒன்று போல ஆக்கி கொடுத்துட்டு வரமேனு போயிருக்கான். அதான் உங்க வீட்டுல கொஞ்சம் உரமுறை இருந்தா வாங்கிட்டு போமேனு வந்தேன். நேற்று பால் கொஞ்சம் மிச்சம் இருக்கு பாத்துக்கோ. நான் பால் காப்பிலாம் குடிக்க மாட்டேன், மாவன் தான் குடிப்பான். அவனு அங்கே போயிட்டானா சாயங்காலம் தான் வருவான். ஏம்மா, மத்தியானம் அந்த வீட்டுக்காரரு மத்தியானம் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுக்கேன் தம்பி, வேலையை முடிச்சுட்டு நீங்கள் நைட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாவலாம். அதே இந்த பாலை நைட்டுக்கு வச்சோம்னு கெட்டு போயிரும்லாக்கா. கொஞ்சோட தயிர் ஊற்றி வச்சோம்னா உரைக்காச்சுல, அதான் இருந்தால் வாங்கிட்டு போமேன்னு வந்தேன்.
இருக்கு. நான் முந்தா நாள் தான் ஊத்தி வச்சேன். தயிர் இருக்கு. போகும்போது வாங்கிட்டு போனேன். இது சாப்பிடட்டும். ஒரு 10 நிமிஷத்துல கொண்டு தர சொல்றேன். காலெல்லாம் வலிக்கி. வயசாவது பத்தியா? ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருந்தோம்னா முட்டியெல்லாம் வலிக்கி. நண்டு சூப் குடிச்சு பார்க்கலாம்லாக்கா? அது குடிச்சா முட்டி வலிக்காதுங்க அவளை. ஆஹா, நண்டு சூப்பாது கிண்டு சூப்பாது வேண்டாம். வயசான காலத்துல எதையாவது குடிச்சு மடி ஏதாவது ஆயிடக்கூடாது. யாரு இது? யாரு என் கண்ணை பொத்ததா? நான் யாருன்னு கண்டுபிடி. லட்சுமி அக்கா. யாரு இந்த வயசுல என் கூட வந்து கண்ணாமூச்சி விளையாடுது? எல்லாம் உன் ஃப்ரெண்டு தான். உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு. சின்ன வயசு ஃப்ரெண்டா? யாரு? அந்த வாணியா? இல்ல. அப்ப ராணியா? இல்ல. அப்ப அந்த பொண்ணு தாயி? இல்ல. பொண்ணு தாயும் இல்ல, கண்ணு தாயும் இல்ல. அப்ப யாரு? எனக்கு தெரியலையே. சரி, உனக்கு தெரிய வேண்டாம். உன் கண்ணை பத்தி வெள்ளண்டா பத்தியா என்னைய சொல்லணும். இவ்வளவு கோவப்படுதுன்னா நீ என் ஃப்ரெண்டு வள்ளியம்மையா தான் இருக்கணும். வள்ளியம்மே. கடைசியில என் பேரை சொல்லுத. ஏய், கோவப்படாதடி. நீ என் கண்ணை மூடி நான் யாருன்னு சொல்லு பாப்போன்னு சொல்லும் போதே எனக்கு நீ தானே தெரியும். நான் உடனே வள்ளியம்மன்னு சொல்லியிருந்தா நீ நார்மலா பேசியிருப்ப. என் ஃப்ரெண்டு வள்ளி மாதிரி பேச மாட்டல்ல. அதான் உன்னை என் பழைய ஃப்ரெண்டா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு கோவம் வந்தாதான் நீ வள்ளியம்மா மாதிரியே இருப்ப. நான் கூட பயந்துட்டேன். நீ வேற என்னென்னமோ பேர் சொன்னியா? எல்லா உலக பேரையும் சொல்றா, நம்ம பேரை சொல்லலையே. நம்மள நம்ம ஃப்ரெண்டு மறந்துட்டாலும் நினைச்சிட்டேன். மறந்தா கூட தப்பு இல்ல. நீ உங்க அத்தமான கட்டி நம்ம ஊர்லயே இருக்க. ஆனா நான் தான் அசலூருக்கு போயிட்டேன். போனதுல இருந்து ஒரு போனை போட்டு பேச கூட எனக்கு நேரம் இல்ல. என்ன செய்ய? குடும்பம்னு வருஷம் ஓடிடுது. என்னைக்காவது ஒரு நல்லது போலதுன்னு தான் இந்த மாதிரி பார்க்க முடியுது. நீ வேற வள்ளியம்மா, பக்கத்துல இருந்தா கூட பாசம் இருக்காது. தூரமா இருக்க போய் தான் பாசம் இன்னும் அப்படியே இருக்கு. சொல்ல போனா பாசம் கூடி இருக்குதான் சொல்லணும். எப்படி இருக்க? பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமா, உனக்கு பேத்தி பிறந்திருக்காளாமே. எனக்கு போனே போடல பத்தியா? ஆமா, பேத்தி பிறந்திருக்கா, நல்லா இருக்கா. அப்படியே என் மகன் குமார் மாதிரியே இருப்பா பாத்துக்கோ. நான் போனேன், ஒரு 2 மாசம் ஆகி வீட்டுல தான் இருந்தேன். நல்லா வளர்த்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் அவைய பாத்துக்கிடுவேன். கொஞ்சம் தலையெல்லாம் நின்றுட்டு பத்தியா? 8 மாசம் ஆயிப்போச்சு. வள்ளியம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உன் பேத்திய பார்க்க வரணும்னு நினைச்சோம். எங்க நாளைக்கு போவோன்னு பிள்ளைக்கு 8 மாசம் ஆகி போச்சு. எனக்கு நீயே வந்திருக்க. ஒரு நிமிஷம் இரு, என் மாவாட்ட சொல்லிட்டு வரேன். அப்படியே உன் கூட நானும் கற்பகமும் வந்துருந்தோம். என்ன கற்பகம், போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஆமா லட்சுமி அக்கா, இவ கூட போய் பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம அன்னைக்கு பேசிக்கிட்டோம்ல, நம்ம மட்டும் தனியா போனா ஒரு மாதிரி இருக்கும்னு. இன்னைக்கு வள்ளியம்மா வந்திருக்கா. நம்ம எல்லாரும் கூட்டாளி எல்லாம் சேர்ந்து போனா ஜாலியா இருக்கும். ஏய், இங்க கேளு, இன்னைக்கு போக வேண்டாம். ஏன், எது வேலையா வந்தியா? வேலையா தான் வந்தேன். பேத்திக்கு மொட்டை போட்டு காது குத்தணும் கோயில்ல. நீங்க எல்லாரும் வந்துருங்க. இதுக்கெல்லாம் நாங்க வரணுமா? உன் சமந்தாரி வீட்டுல ஏதாவது நினைக்க போறா வள்ளியம்மே? லட்சுமி அக்கா, நம்ம வீட்டு சர்வா யாரையும் கூப்பிடல. எங்க அண்ணன் வீடு, அப்புறம் உங்க வீடு, கற்பக வீடு, உங்க 3 வீடு தான் நான் கூப்பிடுறேன். அது போக என் குடும்பம், அவ்வளவுதான். வேற யாரையும் கூப்பிடல. அவைய குடும்பமே கொஞ்சம் பெரிய குடும்பம் தான் பாத்துக்கோங்க. எனக்கு யாரு இருக்கா? எங்க அண்ணன் மட்டும் தான் இருக்கான். நீங்க என் கூட பிறந்தவிய மாதிரி 2 பேரும். உங்களை வச்சுட்டு நான் எப்படி செய்ய? அதான் உங்களை கூப்பிட வந்தேன். கண்டிப்பா வந்துருங்கன்னா நாளைக்கு. எதுவும் நினைச்சுக்கிடாதிய. அவை திடீர்னு தான் முடிவு பண்ணிட்டு சொன்னாங்க. நேத்து தான் பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோமா, அதான் இன்னைக்கு வர நேரம் ஆயிட்டு. நான் வேற வீட்டுக்கு போனேன்னா மைனி இல்ல, மருமவ தான் இருந்தா. அதை விட்டு பேசிட்டு வர நேரம் ஆயிட்டு. அப்படியா? நல்லதா போச்சு. அப்ப எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன்லயே மீட் பண்ணிக்கலாம். நாங்க கூட வீட்டுக்கு போய் அலையணும். வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே கிடந்தோம் பாத்துக்க. இப்ப நல்லபடியா நீயே சொல்ல வந்துட்ட. சரி, நாங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருதோம். வா, வீட்டுக்குள்ள வா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு போ. இல்ல லட்சுமி அக்கா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பழைய கஞ்சி தான் இருக்கு. என்னக்கா யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க? நம்மள பழைய கஞ்சி ஊறப்பட்ட மொளாத்த இதை குடிச்சுதானே வளர்ந்தோம். காட்டுக்கு போகும்போது அவசரத்துக்கு 2 வெங்காயத்தை நறுக்கி உப்பு போட்டு கொண்டு போவோம். நான் எதையும் மறக்கலக்கா. இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு மிச்சம் ஆயிட்டுனா பழைய இதெல்லாம் சாப்பிடுவேன். என் மருமகளும் சாப்பிட்டு செய்வா. என்ன சொல்லுத? உன் மருமக பெரிய வீட்டு பொண்ணுல சொன்னாவே, அவ எப்படி சாப்பிடுதா? லட்சுமிக்கா, நீங்க என் மருமக கூட பழகுனா தெரியும். தங்கமான புள்ள. சரி லட்சுமிக்கா, நீங்க எங்க போனோம் நீல போயிட்டு வாங்க. நான் அந்த வள்ளியம்மை வீட்டுக்கு கூட்டு போறேன். இன்னைக்கு நான் இவளை விட்டே பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு எங்க வீட்டுல வேற யாரும் இல்ல. இவட பேச கதை நிறைய இருக்கு. நான் இவளை தள்ளிக்கிட்டு போறேன். பிறகு வரேனே. பாய். சரி வா, என் வீட்டுக்கு போவோம். வா. வேலை கிடக்கு. நமக்கு வேலை என்னைக்குதான் இல்லாம வந்திருக்கு. நீ இப்ப வாரேன், அவ்வளவுதான். வரியான்னு கேட்கல, வான்னு சொன்னேன். வா வா. ஒரு முறை வேண்டாமா? இல்ல லட்சுமி அக்கா, என் ஃப்ரெண்ட் வந்திருக்கால, அவளுக்கு பால் காஃபி போட்டு கொடுத்துருந்தேன். சரி போயிட்டு வாங்க. வாரியா தூக்கிட்டு போட்டா? வரே வா போவோம். எவ்வளவு வயசாகட்டும், நம்ம கூட படிச்ச பிள்ளைகள், நம்ம கூட பிறந்து வளர்ந்து எல்லாம் ஒன்னா இருந்த பிள்ளைலாம் கண்டா மனசு பழையபடி சின்ன பிள்ளை மாதிரி ஆயிருது. ஒரு ரெண்டு வந்தா ஓட்டத்தை பாரு. இன்னும் இந்த வள்ளியம்மையை விடவே மாட்டா. எல்லாரும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம். ஆம்பளைங்க மட்டும் எவ்வளவு வயசானாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை விடுறதே இல்லை. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறோம். 4 வார்த்தை பேச கூட 5 நிமிஷம் கிடைக்க மாட்டேங்கு.
என்னமாக்கா நீங்களும் இப்படித்தான் இருக்கீங்களா? என்னைக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா மனசார சந்தோஷமா பேசுங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக்க போடுங்க. கதை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நிறைய கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னு. பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய தோழிகள் கமெண்ட் பண்ணீங்க. இப்போ என்னன்னு தெரியல, 2-3 பேர் தான் பண்றீங்க. உங்களுக்கு கதை பிடிக்கலனாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க தானே, நீங்க நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் தானே வீடியோ போடுதோம். சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, முத தடவை இப்பதான் பாக்கியன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய புது புது கதைகள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்னு.